ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன். கெட்டிக்காரனின் பொய்யும் புரட்டும் டக்குமுக்குட்டிக்கு தாளம் 8 நாளிலே தெரிந்து போகும் டக்குமுக்குட்டிக்கு தாளம். ஆனால் 8 நாள் அல்ல, 8 வருடங்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு கையும் மையுமாக சிக்கியிருக்கிறார் சவுக்கு சங்கர், அவரோடு சேர்ந்து பெலிக்ஸ். இவர்களுடைய அதாவது பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிப்பது ஒன்றே குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. இன்றைக்கு திரு சத்யம் டிவியினுடைய நெறியாளர் அண்ணன் ஒமார் முக்தார் அவர் அந்த சவுக்கு சங்கருடைய உதவியாளர் பையன் ஒருத்தனை இன்டர்வியூ பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா உண்மையும் வெளிவந்திருக்குங்க. அவரை இனிமேலும் பத்திரிகையாளர் அவரை எல்லாரும் தூக்கி பிடிச்சுக்கிட்டு நீங்கள் முட்டாள்கள். அவருக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருந்தால் இன்னும் ஏமாறுவதற்கு லட்சக்கணக்கானவர்கள் தயார் என்பதுதான் வாதம். திமுக மேல கோபம் இருக்கலாம், ஆளுங்கட்சி மேல கோபம் இருக்குது, அது சரி. அதற்காக அதை வெளிப்படுத்த வேண்டிய தளம் பல்வேறு தளங்கள் இருக்கு. அதுக்காக தவறான மனிதர்களை நாம அவங்க பின்னாடி நிற்கக்கூடாது. சரி, என்ன நடக்குது, என்ன நடந்தது? ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டு விட்டார். சவுக்கு சங்கர் உள்ள இருக்கார். இவங்க எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டாங்க? இதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவரும் இந்நாள் மத்திய அமைச்சருமான எல் முருகன், கரு நாகராஜன் போன்றவர்களுடைய பெயரெல்லாம் அடிபடுது. வாங்க பார்க்கலாம் என்னென்ன பெரிய பெரிய பூகம்பங்கள் எல்லாம் உள்ளே இருக்கின்றத, எரிமலை எல்லாம் வெடிக்க காத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். நிச்சயம் 2 பேருமே நடுத்தருக்கு வந்துடுவாங்க, அதுல சந்தேகத்திற்கு இடமே இல்லை. இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். தொடர்ந்து சேனலோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் யாருமே இந்த விஷயத்தை எளிதாக கடந்து செல்ல முடியாத அளவிலே மிகப்பெரிய அளவில் விஷயம் இருக்கு. திரு ஒமர் முக்தார் அவர்கள் அந்த பிரதீப்ங்கிற பையனை இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காரு. திரு எல் முருகன் அவரும் கரு நாகராஜனும் சவுக்கு சங்கரை சந்திச்சிருக்காங்க. ஸ்ரீமதி இறப்பிற்காக அந்த பள்ளியினுடைய சேர்மன்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. அது போக G2 அது இது மணல் மாஃபியா ராமச்சந்திரன், கரிகாலன் போன்றவர்கள்லாம் வந்து போயிருக்காங்க அலுவலகத்திற்கு. இன்னும் எண்ணற்ற நபர்கள் வந்து போயிருக்கிறாங்க. RTO ஒருத்தர் வண்டியே வாங்கி கொடுத்திருக்காரு. 3 கார்கள், கோடிக்கணக்கில் பணம், பல்வேறு இடங்களில் அபார்ட்மெண்ட். பெலிக்ஸுக்கு சொந்தமாக மேத்தா நகர்ல, அதுவும் சென்னையின் இதய பகுதியில் ஒரு சொந்த கட்டடம், அலுவலக கட்டடம். அதுவே இங்கே 2-3 கோடி ரூபாய் பெறும். அப்படின்னா இது முழுக்க பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிச்சது தானே. இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன தொடர்பு? திருப்பதி நாராயணன் கூட வந்து சந்திச்சதாக அந்த பையன் சொல்றார். இப்போது என்ன நிலவரம் என்றால், பெரிய பெரிய நிறுவனங்களாக பார்த்து இந்த சவுக்கு சங்கர் மிரட்டியிருக்கார். யார் மூலமா? ஃபெலிக்ஸினுடைய ஊடகம் மூலமாக. இவர் கேள்வி கேட்பார், அவர் பதில் சொல்லுவார். பதில் சொல்லும் போது அந்த பெரிய நிறுவனங்களை டச் பண்ணுவாங்க, தொடுவாங்க. தொட்டுட்டு அதற்கான புரோக்கர்களை அனுப்புவாங்க. இவங்களை அசைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனங்கள் நேரடியாக போய் யார்கிட்ட போகணும்? திமுகவுக்கிட்ட போகலாம். ஆளுங்கட்சி கையை விரித்தால் எங்க? இதனுடைய மெயின் சுவிட்ச் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சிக்கு போனா ஆஃப் பண்றது யார்? மெயின் சுவிட்ச் இங்க. நான் சொன்னல சந்திச்சாங்கன்னு சொல்லி. அப்படியானால் இவர்கள் வாரி சுருட்டிய இத்தனை கோடி ரூபாயில் பங்கு யாராருக்கெல்லாம் போனது? பாரதிய ஜனதா கட்சி பங்கு வாங்காம இருந்திருப்பாங்களா? இல்ல, குற்றச்சாட்டுகள் வருதில்ல. எல் முருகன் சந்தித்திருக்கிறார், கரு நாகராஜன் சந்தித்திருப்பதாகவும், அண்ணாமலையை மாற்றுவதற்காக சவுக்கு சங்கர் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக அந்த பையன் சொல்றாரு. அலுவலகத்துக்கு வந்து சந்திச்சுட்டு போனாங்க. ஆனால் விஷயம் எல்லாம் இந்த ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் தான் இருங்க. ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் தான் சவுக்கு சங்கருடைய அந்த நாடகம், அந்த பித்தலாட்டம் எல்லாம் நடத்த முடியும். என்ன, உள்ளுக்க போயாச்சு.
இதெல்லாம் மறைக்க முடியும். ஜூன் 4ஆம் தேதி ஆட்சி மாறினால் உன்னை காப்பாற்றுகிற ஆட்களும் உள்ள வர்ற சூழ்நிலை வந்துரும் தம்பி. ஆமா, யாருடைய தைரியத்தில், யாருடைய அதிக ஆதரவில் இவர் ஆட்டம் போட்டிருக்காருன்னா இதுக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இதன் பின்னணியிலே இருக்கிறது என்ற மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு எழுது. அப்ப சேலம் விவசாயிகளை சம்பந்தமே இல்லாம சேலம் விவசாயிகளை நீ மிரட்டும் போது இடி ஆதாரம் இல்லாம இடி எந்த நடவடிக்கை எடுத்திருக்காது. ஆதாரம் இருக்கும். தலித் பிரவீனான்லாம் சொன்னா அப்ப எங்க இருந்து போன் போயிருக்கு, எங்க இருந்து தகவல் போயிருக்கு, இவரை இயக்கியது யார்? பாரதிய ஜனதா கட்சி தானே இயக்கி இருக்கலாம். இடிக்கு சப்போர்ட்டா? இப்ப ஜி-ஸ்கோர் மாதிரி நிறுவனங்கள் பாரதிய ஜனதா கட்சி அணுகும் போது என்ன பண்ணுவாங்க? மேற்கொண்டு பயமுறுத்துவாங்க. என்னையா இடி ரைடு விடவா? சவுக்கு சங்கரட்டை எல்லாம் அதெல்லாம் வச்சுக்கிறத, கொடுக்க வேண்டியதை கேட்கறத பண்ணி விட்டு சைலண்டா போய்கிட்டு அப்படின்னா எத்தனை கோடிகள் கொட்டினார்கள், அதுல அவர்களுக்கு பங்கு என்ன? இதெல்லாம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். வெளிச்சத்திற்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இப்ப நமக்கு வந்திருக்கின்ற செய்திகள் என்னன்னா, முக்தார் அவர் இன்டர்வியூ எடுத்ததுல அந்த பையன் பிரதீப் சொல்லி இருக்கிறது, ஒரு BMW கார் இருக்கு, ஒரு இன்னோவா கார் இருக்கு, இன்னொரு கார், 3 காருமே நண்பர்கள் வாங்கி தந்தது. அது போக பல இடங்கள்ல அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. டி நகர்ல 2000 சதுரடிக்கு மேல உள்ள வீடு இருக்கு, பங்களா இருக்கு. இதெல்லாம் மணல் மாபியாக்கள். அதிமுக அவரை வளர்த்திருக்கிறது. அதிமுகவிலையும் அவர் சிலரை மிரட்டி இருக்கலாம், மணல் கான்ட்ராக்டர்களை மிரட்டி இருக்கலாம். இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்டம் அடங்கி ஜூன் 4ஆம் தேதி தீர்ப்பு வேறு மாதிரியாக மக்கள் தீர்ப்பு வந்துவிட்டால் என்ன ஆகும்? இவருக்கு கொடுத்த பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இப்பொழுதே மனுக்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பிளாக்மெயில் செய்து பணம் வாங்கினார் என்று ஒவ்வொரு நிறுவனமாக வரப்போகிறது. ஒவ்வொரு நிறுவனமாக புகார் கொடுத்தால் ஜென்மத்துக்கும் சவுக்கு சங்கரோ பெலிக்ஸோ வெளியே வர முடியாத தோழர்களே. அது மட்டுமல்ல, இவர்கள் வாங்கிய பணத்தில் தான் உழைத்து வாங்கவில்லை. இங்க பாஞ்ச இடி வேற மாதிரியும் பாயலாம்ல. இடியை வச்சு தானே நீங்க மிரட்டினீங்க. இந்த இடி அதே அதிகாரிகள் வேற மாதிரி சவுக்கையும் பெலிக்ஸையும் கேள்வி கேட்கலாம்ல. மணி லாண்டரிங். இந்த பணம் வந்த வழி என்ன? இந்த சொத்துக்கள் எப்படி வாங்கப்பட்டது? இடி கேட்பான்ல. ஆட்சி மாறிடுச்சுன்னா, ஆட்சி மாறிவிட்டது என்றால் இடி கேட்பான்ல. இதே இடி உன்னே கேள்வி கேட்பான். எப்படி இந்த பணம் வந்தது? முறையற்ற வகையில் வந்தது. மணி லாண்டரிங். இந்த பணத்துக்கு கணக்கு சொல்லு. அப்ப அந்த சொத்து பத்திரங்களை அட்டாச் பண்ணு. நடுத்தெருவில் போய் பிச்சை எடுக்க போறாங்க 2 பேர். எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்து பிச்சை எடுக்க போறாங்க. இப்ப நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள், இவர்களில் மிரட்டி பணம் பறிக்கப்பட்ட நிறுவனங்கள். ஏன்னா இவங்களுக்கு அவன் தானே சீரம் நிறுவனத்துக்கு நீங்க தடுப்பூசி தயாரிப்பதற்கான லைசன்ஸ் கொடுத்துட்டு எத்தனை 100 கோடி ரூபாய் அந்த எலக்டோரல் ஃபண்ட்ல வாங்கினாங்க. அதே வழியில தானே இவங்களை இங்க சவுக்கு கேட்கறத கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு கிட்ட பங்கு வாங்கியிருக்கலாம்ல. மிரட்டியவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அதிகார மையம்லாம் வந்து சந்திச்சிருக்குல்ல. அந்த அதிகார மையம் மிரட்டி இருந்த சவுக்குக்காக பெரிய பெரிய நிறுவனங்களை மிரட்டி இருப்பவர்கள் ஏன் சவுக்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்க கூடாது? பங்கு ஏன் வாங்கியிருக்க கூடாது என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஆகவே ஃபெலிக்ஸ், தோழர் சவுக்கு சங்கர் கஞ்சா எடுத்திருப்பதாக 1.5 கிலோ கஞ்சா உள்ளுக்கு இருந்து எடுத்திருக்கிறதாக சொல்றாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. கஞ்சா கேஸை வந்து நீங்க உடைக்கலாம், அரசியல் காழ்ப்புணர்ச்சி வச்சு எடுத்தாங்கலாம் சொல்லலாம். ஆனால் இந்த இடி நீ வாங்கின சொத்து பத்துக்கள் மேல், நீ வாங்கி இருக்கின்ற கார்கள், உன்னுடைய அளவு கடந்த வருமானத்தில் உருவாக்கின்ற ஆபீஸ், உன்னுடைய சொத்து பத்துக்கள், கார்கள், இவற்றை பற்றி இடி கேள்வி கேட்க போதுதான் அதுல இருந்து நீ மீளவே முடியாது. பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்போது நீங்கள் முறையற்ற வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கை வைத்துக்கொண்டு, கள்ள உறவை வைத்துக்கொண்டு திமுகவையும் மிரட்டி, திமுக ஆட்சியாளர்களையும் மிரட்டி, இங்கே இருக்கிற நிறுவனங்களையும் மிரட்டி, ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை மிரட்டி, பல்வேறு நிறுவனங்களை மிரட்டி பணம் வாங்கியிருக்கீங்க. ஸ்ரீமதி விஷயத்தில் அந்த பள்ளியின் தாளாளர்கிட்ட பல கோடியை பெற்றிருக்கலாம்.
வாங்கி பங்கு கொடுத்துருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி என்ன உத்தமர்களா? ஆருத்ரா ஃபைனான்ஸ் அது எல்லாத்துலேயும் கொள்ளையடிச்சவங்க தானே. அதனால் பங்கு முறையாக ஃபெலிக்ஸ் சவுக்கு கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற தரப்போடு ஒரு வகையிலே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகார மையத்தோடு வெகு நெருக்கமான தொடர்பிலே இருக்காமல், வெகு நெருக்கமான தொடர்புகளை வைத்துக் கொள்ளாமல் இதையெல்லாம் இவ்வளவு பெரிய நிறுவனங்களை எல்லாம் பயமுறுத்தி மிரட்டி பணம் வசூலிக்க முடியாது. ஆகவே இவர்களுக்கும் சவுக்கு ஃபெலிக்ஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சி அதிகார மையத்திற்கும் இடையிலே ஏதோ ஒரு லிங்க் இருக்கிறது. யாரோ கனெக்ட் பண்ணி தான் இவங்களை காப்பாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களும் சேர்ந்து மிரட்டி இருக்கலாம், பணம் வசூலித்திருக்கலாம், பங்கு போட்டு கொண்டிருக்கலாம். இது எல்லாவற்றிற்கும் விடை ஜூன் 4ஆம் தேதி. அதன் பிறகுதான் இந்த வழக்கு சூடு பிடிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் மெல்ல மெல்லத்தான் போகும். நல்ல தீர்ப்பு வர வேண்டும். ஊரை அடித்து உலையில் போட்டவர்கள், கெட்டவர்களோடு அயோக்கியர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த நாட்டை மிகப்பெரிய அழிவை நோக்கி இட்டுச் செல்லுகின்ற ஒரு நாசகார சக்தியோடு கைகோர்த்து கொண்டிருந்த, இன்றும் கைகோர்த்து கொண்டிருக்கின்ற சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் ஆகியோர் வெளிவரும்போது தலை நரைத்து இந்த சேலம் விவசாயிகள் மாதிரியே கம்பை ஊண்டிக்கிட்டு தான் அவனுக்கு வெளியே வரும். அதுக்கு முன்னாடி வெளியே வரக்கூடாது, நடுத்தருவில் நிற்க வேண்டும். இது இனிமேல் இப்படிப்பட்ட இதை விட்டுட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி நபர்களை எல்லாம் விட்டுவிட்டால் இந்த மிரட்டி, இந்த யூடியூப்பை வச்சு மிரட்டி, சமூக ஊடகங்களின் மூலமாக மிரட்டி வசூல் பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல் உருவாகிவிடும். அது ஒரு மாஃபியா கும்பலாகவே உருவாகிவிடும். அதனால் இவர்களை தண்டிக்க வேண்டியது மிக மிக அவசியம். தண்டித்தால் தான் மற்றவர்கள் பயப்படுவார்கள். நிச்சயமாக உண்மையை பேசுங்க, உண்மையா நடந்துக்கிறீங்க, உழைத்து வாழுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அதிகமாக சம்பாதித்து சுகபோகத்தில் இருக்கலாம். இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன். அது மட்டுமல்ல, தெளிவாக ஒரு பெண் ஆங்கர், ஒரு பெண் நெறியாளர், அவங்க பேர் மாலதின்னு சொல்றாரு, முக்தார், அந்த பையனும் மாலதின்னு சொல்றான். அவங்க திருமணமானவர்கள். திருமணமான பெண்ணிடம் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை காட்டி பெரிய பந்தா இதெல்லாம் இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கு, இந்த மாதிரி நெறியற்ற வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு, இந்த கஞ்சா குடிச்சிட்டு வாழ்றவங்களுக்கு, இதுக்கெல்லாம் என் பணத்தை பாரு, எனக்கு அத்தனை கோடி இருக்கு, இத்தனை கோடி இருக்கு, அங்கே உனக்கு வீடு வாங்கி தரேன், இப்படியெல்லாம் சொல்லி வலையில் வீழ்த்தி அந்த அம்மாவை டைவர்ஸ் வாங்க வச்சு அவரோடு செட்டப் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம் சவுக்கு சங்கர். அவங்களுக்கு தனி வீடு. அந்த கணவர் எவ்வளவு மனவேதனை, அவர் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டார். ஏழையா இருக்கிறதுக்காக நீ டைவர்ஸ் பண்ணிட்டு நீ வாலி தான் இவன், வாலி மாதிரி அந்த பெண்ணை அபகரித்து, உன்னுடைய சொத்தை காட்டி அபகரித்து கொண்டு வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர்களுடைய சாபம், ஸ்ரீமதியுடைய சாபம், சேலம் விவசாயிகளுடைய சாபம் சும்மா போகாது. நீங்க நடுத்தருவில் 2 பேரும் பிச்சை எடுக்கிறது பாப்பீங்க. அத்தனை சொத்து பத்துகளும் முடக்கப்படும். தண்டிக்கப்பட வேண்டும் இவர்கள். மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.